இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ். அண்ட் இன்னொரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணி அவர்களை பற்றி. முதல் நியூஸ் யாரை பற்றி அப்படின்னா மனோஜ் மித்ரா அவர்கள் பற்றி. மனோஜ் மித்ரா அவர்கள் ஒரு வங்கதேச நடிகர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பழம்பெரும் மூத்த நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1980களிலேருந்தே இவர் வங்கதேசத்தில் நடித்து வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. ஏராளமான படங்களில் ஏராளமான ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோவாக பண்ணியிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு, குணச்சித்திர நடிகராக பண்ணியிருக்காரு. இப்படி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தார். இவரோட படங்களில் மிகப்பெரிய ஹிட் படம் அப்படின்னா தமு, லத்தி, ஷாட்ரி அப்படிங்கிற இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இன்றளவும் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆகிருச்சு. வயது மூப்பு காரணமாக அவர் சமீபத்தில் சினிமா துறையை விட்டு ஒதுங்கி இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தார். வயசானதுனால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் மனோஜ் மித்ரா அவர்களுக்கு உடல்நல குறைவு காரணமாக இறப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு செய்தியை அஃபிஷியலாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மேற்கு வங்கத்தில் ரொம்பவே சூப்பராக நடிக்கக்கூடிய மிக முக்கிய நடிகர்களில் ஒருத்தரான இவர் இப்போ இல்லை அப்படிங்கிறது உண்மையாலுமே அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இப்போதைய இருக்க நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அண்ட் மம்தா பானர்ஜி முதற்கொண்டு அவருக்கு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் சமீபத்தில் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு சினிமாவில் ஏற்பட்ட ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி கவுண்டமணி அவர்கள் இவர்கிட்ட சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. கவுண்டமணி அவர்கள் கூட சேர்ந்து இவர் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் உனக்காக எல்லாம் உனக்காக அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஷூட்டிங் அப்போ கவுண்டமணி சார் பயங்கர கோவமாக வந்து இறங்கியிருக்காரு. என்னாச்சு சார், ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, வர வழியில் ஒரு பஸ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கின காரை இடிச்சிட்டான், புது காரை இடிச்சிட்டானேன்னு எனக்கு பயங்கர கோவம். உடனடியாக கார் நிப்பாட்டி நான் இறங்கி போய் கத்திட்டு இருந்தேன். என்னை பார்த்து அந்த டிரைவர் என்கிட்ட சண்டை போட வந்திருந்தா கூட பரவாயில்ல, கவுண்டமணி அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். என்னடா நம்ம பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம், இவன் என்னன்னா நம்ம கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற கோவம் எனக்கு இன்னும் அதிகமாகிருச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் இருந்தான். அவன் வந்து பார்த்துட்டு அவனாவது நம்ம கூட சண்டை போடுவான் அப்படின்னு பார்த்தா, அண்ணே நீங்கள் எப்படி இருக்கீங்க, கவுண்டமணி அண்ணன் மட்டும்தான் இருக்காரு, செந்தில் அண்ணன் எங்கே போனார் அப்படின்னு கேட்டான். எனக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு. இல்லைனா அவனுக்கு சண்டையும் போட மாட்டேன்றானுங்க, இருக்க டென்ஷனையும் ஏற்றுறானுங்கன்னு நான் ஷூட்டிங் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாராமா. அண்ட் அப்போ தான் அவர் சொன்னாராமா, சண்டைக்கு யாராவது என்கிட்ட வாங்கடா, ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நகைச்சுவையாக சொன்னாராமா. இந்த ஒரு சீனை தான் அவர் அப்படியே அந்த சாப்பிட்டுட்டு இருக்கப்போ சாப்பாட்டில் கல்லெடுத்து வச்சு சண்டைக்கு யாராவது வாங்கடா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு சீனாக ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்களாமா. இப்படி கவுண்டமணி சார்கிட்ட ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அவர்கிட்ட பேசினா நேரம் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்பவே ஜாலியாக பேசுவார், அதே நேரம் ரொம்பவே லாஜிக்காக பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சுந்தர்சி அவர்கள் கவுண்டமணி சாரை பற்றி ஷேர் பண்ணியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.